ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். மாதரா ரிட்டர்ன் சீசன் 1 முடிஞ்சு போச்சு. இதோட சீசன் 2வை அப்லோட் பண்ணலாமான்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் போட சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் ககாஷி பற்றி சொல்லியிருக்காங்க. சாஸ்கேக்கு புது பவர்ஸ் கிடைச்சிருக்கு. சரடா ஹொக்காகே ஆகிறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஹீமாவரியை கூட காட்டியிருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த எபிசோடில் நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்போ கதைக்குள்ள போகலாம். இந்த எபிசோட் சாஸ்கே கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. மிரர்ல ரொம்ப நேரமா சாஸ்கே தன்னோட ரினேகனை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவர் இப்படி பார்க்கறதுக்கு ஒரு ரீசனும் இருக்கு. மாதரா ரிட்டர்ன்ஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மாதரா வரும்பொழுது அதுக்கு சாஸ்கேவோட ரினேகன் ரியாக்ட் பண்ணி இருக்கும். ஒரு கட்டத்தில் அவரோட ஐயிலிருந்து பிளட்டே வந்திருக்கும். அதுக்கப்புறம் சாஸ்கேக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். அவர் சரடாவோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அட்மிட் ஆகி இருப்பார். சில நாளுக்கு அன்கான்ஷியஸாகவும் இருப்பார். இப்போதான் அவர் கண் விழிக்கிறாரு. கண்ணாடியில் போய் நின்று தன்னோட ரினேகனை பார்க்குறாரு. பரவாயில்ல, இப்போ இது நார்மலாக தான் இருக்கு. ஆனால் ஏன் அன்னைக்கு இது வினோதமாக நடந்துக்குச்சுன்னு தெரியலையே. ஆனால் ஒன்று, ஏதோ ஒரு விஷயம் தப்பாக நடக்க போகுது. அது எதுவாக இருந்தாலும் நான் தயாராக இருக்கணும்னு சாஸ்கே தனக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போது அங்கே திடீர்னு சாக்குரா வராங்க. ரொம்ப நாளாக இவர் அன்கான்ஷியஸாக இருந்ததை பார்த்து இவங்க ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. அதனால் வந்த உடனே சாஸ்கேவை ஹக் பண்ணுறாங்க. இவங்களுக்கான ரொமான்ஸுங்கிறது அப்படியே போகுது. இதெல்லாம் முடிஞ்ச உடனே சாக்குரா சாஸ்கே கிட்ட பேசுகிறாங்க. சாஸ்கே, நான் எவ்வளோ பயந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? இனி இப்படி ஒரு விஷயத்த பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு யோசிச்சு பார்த்தீங்களான்னு சாக்குரா கேட்குறாங்க. சாஸ்கே என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ்னு சொல்கிறாரு. நான் இங்கே என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு உங்கள் காதில் விழுதா? கொஞ்ச நாளாகவே என்னோட மைண்டே சரியில்லை. முதல்ல நருட்டோ காணாமல் போனா. அப்புறம் ககாஷி சென்சே ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டாரு. இப்போது நீங்களும் உங்கள் உடம்பை கெடுத்துக்கிறீங்கன்னு சாக்குரா கத்துறாங்க. ககாஷி சென்சேவோட நிலைமை இப்போது எப்படி இருக்குன்னு சாஸ்கே கேட்குறாரு. அவர் ஒக்காகேவா இருந்த கடைசி சில மாசத்துல தான் அவருக்கு வித்தியாசமான ஒரு நோய் வந்துச்சு. இதனால அவரோட கான்ஷியஸ்னஸ் அப்படியே காணாம போயிடுச்சு. பல மாசமா இவர் பெட் ரெஸ்ட்ல தான் இருக்காரு. நாங்களும் இவரை அனலைஸ் பண்ணி பார்க்குறோம். இவருக்கான மெடிசனை எங்களால் கண்டுபிடிக்க முடியலை. இப்படியே போச்சுன்னா ககாஷி சென்சேவை நம்ம இழக்க வேண்டியிருக்கும்னு சாக்குரா சொல்கிறாங்க. அப்படியே நமக்கு ககாஷியை காட்டுறாங்க. ஆக்சிஜன் மாஸ்க் டியூபெல்லாம் போட்டு ஆளே ரொம்ப மோசமான நிலமையில இருக்காரு. சாக்குரா பேசின எல்லாத்தையும் கேட்ட சாஸ்கே ஃபீல் பண்ணுறாரு. முன்னாடியெல்லாம் நீ, நான், நருட்டோ, ககாஷின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம்ல. ஆனால் இப்போ பாரு, நம்ம நிலமை இப்படி ஆகிடுச்சு. நருட்டோ காணாமல் போயிட்டான். ககாஷிக்கு உடம்பு சரியில்லை. இப்போ இருக்கிறது நீயும் நானும் மட்டும்தான்னு சாஸ்கே சொல்கிறாரு. அதனால தான் நான் உங்கள் உடம்ப நல்லா பார்த்துக்க சொல்லி கத்திக்கிட்டு இருக்கேன். நீங்கள் தான் கேட்கவே மாட்டீங்கன்னு சாக்குரா சொல்ல சாஸ்கே அப்படியே கதையை மாத்துறாரு. ஆமாம் சாக்குரா, நருட்டோ காணாமல் போய் பல மாதம் ஆகிடுச்சு. கண்டிப்பாக வேற ஒரு ஒக்காகேவை இவனுங்க சூஸ் பண்ணியிருப்பாங்களே. யார் அதுன்னு சாஸ்கே கேட்குறாரு. அது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை சாஸ்கே. அதுக்கெல்லாம் நிறைய ப்ராசஸ் இருக்குது. வில்லேஜ் எல்டர்ஸ் மீட்டிங் எல்லாம் இருக்குது. சுனாடேவோட இன்டர்ஃபரன்ஸும் இதில் அதிகமாக இருக்கிறதால அதெல்லாம் முடிஞ்ச அப்புறம்தான் யாரு புது ஒக்காகேங்கிறது தெரிய வரும்னு சாக்குரா சொல்கிறாங்க. சரி, பேச்ச மாத்தாதீங்க. இந்த வாட்டி உங்களுக்கு நடந்த விஷயம் ரொம்பவே சீரியஸ். இதுக்கு ஒரு முடிவை இப்போவே நம்ம கட்டியே ஆகணும். தினம் தினம் உங்களுக்கு ஏதாச்சும் ஆகிடுமோன்னு நான் யோசிச்சே சாகிறேன். இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா தயவு செஞ்சு ப்ராஸ்தட்டிக் ஆமை போட்டுக்கோங்க. நீங்கள் என்னைக்கோ செஞ்ச பாவத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் தண்டனையை அனுபவிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. இதனால் நீங்கள் மட்டும் பனிஷ்மெண்ட்டை அனுபவிக்கலை, நானும் தான் இதை ஃபேஸ் பண்ணுறேன். அதனால் இது வரைக்கும் நீங்கள் உங்கள் கையில்லாமல் இருந்தது போதும். இனிமேல் இந்த ப்ராஸ்தட்டிக்கை யூஸ் பண்ணுங்கள். இது உங்களுக்கு அடிஷ்னலாக ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். அட்லீஸ்ட் நீங்கள் இந்த ஒட்சுசுக்கி கூட சண்டை போடும்போது உங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் இருக்கீங்க. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. கண்டிப்பாக நீங்கள் அவங்கள பீட் பண்ணிடுவீங்கிற எண்ணம் எனக்கு ஆறுதலை கொடுக்கும்னு சாக்குரா சொல்கிறாங்க. சாஸ்கே சாக்குராவை ஹக் பண்ணுறாரு. நீ இந்த நேஷனையே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. நீ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். இப்படி அழுதுகிட்டு இருந்தால் வரப்போகிற த்ரெட்ஸ் எல்லாம் உன்னால் சமாளிக்க முடியாமல் போயிடும். இப்போ உனக்கு என்ன? இந்த ஆமை நான் வச்சுக்கணும், அவ்வளோதானேன்னு சாஸ்கே கேட்டுட்டு,
அதை அவர் வச்சிக்கவும் செய்கிறாரு. சாக்குரா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இவங்க இப்படி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு நெரிடா உச்சியா அங்கே வராங்க. நான் வெறும் கையோட வரல கைஸ், உங்களுக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன்னு நெரிடா சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அது பீஸாவாக இருக்குது. இதை 3 பேரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இந்த பீஸாவை கொடுத்தது ஹீமாவரி தான். ஆமாம், ஹீமாவரிக்கு 18 வயசு ஆகுது. ஷினோபி ட்ரைனிங்கை இவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வியாக்குகனை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணக்கூடிய சில ஷினோபீஸில் ஹீமாவும் ஒரு ஆள். ஹீமாவும் நெரிடாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஹீமா, என்னை மன்னிச்சிரு. இப்போ வரைக்கும் லார்ட் 7 எங்கே போனாருன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியலை. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் போராடிக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக நான் அவரை கண்டுபிடிச்சி உன் முன்னாடி நிறுத்துவேன். இது நான் உனக்கு பண்ணி கொடுக்குற ப்ராமிஸ்னு நெரிடா சொல்ல ஹீமா சந்தோஷப்படுறாங்க. அப்போது திடீர்னு அங்கே சோச்சியோட பொண்ணான சோச்சோ வராங்க. ஹே ஹீமா, உன்னை எத்தனை தடவை சொல்கிறேன், இவ கூட சேராதன்னு. உனக்கு புரியவே புரியாதா? இவ ஒரு உச்சியா, அது மட்டும் இல்லாமல் இவ ஒரு ட்ரபிள் மேக்கர். எப்பவுமே ஏதாச்சும் கோளாறாக பண்ணிக்கிட்டே இருப்பா. இவ கூட சேர்ந்தா உனக்கு தான் ஆபத்துன்னு சோச்சோ சொல்கிறாங்க. அதுக்கு ஹீமா, சோச்சோ இப்படியெல்லாம் பேசாத. நெரிடா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவளை நான் எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு ஹீமா சொல்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக் முடியுது. இது எல்லாத்தையும் நெரிடா பீஸாவை சாப்பிட்டுக்கிட்டே நினச்சி பார்க்குறாங்க. அப்போதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. உடனே சாஸ்கேவை பார்த்து, அப்பா, உங்களை பார்க்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க வரப்போகிறாங்க. அவங்க நம்ம வில்லேஜ் ஃபாரஸ்ட் பக்கத்தில் உங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்கன்னு நெரிடா சொல்கிறாங்க. நெரிடா, இப்படி மொட்டையாக ஒருத்தவங்க பார்க்க வருவாங்கன்னு சொன்னால் எனக்கு எப்படி புரியும்? யார் வரப்போகிறான்னு தெளிவாக சொல்லுன்னு சாஸ்கே கேட்குறாரு. அவங்க தான் அடுத்து ஒக்காகே ஆகிறதுக்கான பர்ஃபெக்ட் கேண்டிடேட். அவங்க தான் உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேலை வேலைன்னு ஓடுற மாதிரி அவங்களும் ரொம்ப பிஸியாகிட்டாங்க. ஏகப்பட்ட மிஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் உங்களுக்கு டைம் கிடைச்ச மாதிரி அவங்களுக்கும் இப்போ தான் டைம் கிடைச்சிருக்கு. அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கே போய் அவங்கள பாருங்கள். அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு நெரிடா சொல்கிறாங்க. ஆப்வியஸாக இவங்க சரடாவை தான் சொல்கிறாங்க. ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் நெரிடாவை தான் அக்கான்னு சொல்லியிருப்பேன். பட் அது தப்பு. ஆக்சுவலாக சரடா தான் நெரிடாவை விட பெரியவங்களாக இருக்காங்க. இவங்களுக்கு 20 வயசு ஆகுது. ஆண் போல ஒரு முக்கியமான போஸ்டிங்கில் இவங்க இருக்காங்க. காட்சிகள் மாறுது. நமக்கு ஃபைனலாக மாதராவை காட்டுறாங்க. இவர் இஷிக்கியை கொன்ன அந்த ஒரு பிளேஸில் தான் இருக்கார். இஷிக்கி என்னதான் ஆல்மோஸ்ட் இறந்து போனாலும் இன்னும் அவர் கம்ப்ளீட்டாக சாகலை. அவரை கொல்ல மாதரா ஒரு மூவை பண்ணுறாரு. பட் அதுக்குள்ளே இஷிக்கி அங்கேருந்து எஸ்கேப் ஆகியிருப்பார். இதனால் மாதரா செம்ம கடுப்பாகியிருப்பார். ஏன்னா இஷிக்கியை இவர் வேணும்னு தான் கொல்லாமல் வச்சுருப்பார். மாதரா வந்த நோக்கங்கிறது ஒட்சுசுகிஸை பூமியிலிருந்து அடியோடு அழிக்கதான். அப்படி இருக்கும்பொழுது இவர் இவங்கள பற்றின டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கணும். இந்த ஒட்சுசுகி கிளான் ஹெட் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ஒட்சுசுகி கிளானில் அடுத்து யாரை போட்டு தள்ளணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்படி ஏகப்பட்ட இன்புட்ஸ் இவருக்கு இப்போது தேவைப்படுறதுனால தான் இவர் இஷிக்கியை உயிரோட விட்டு வச்சிருப்பாரு. ஆனால் மாதரா கொஞ்சம் அசந்த நேரத்தில் இஷிக்கி அங்கேருந்து எஸ்கேப் ஆனது மாதராக்கே செம்ம கோவத்தை ஏற்படுத்தி இருக்கும். எல்லாமே போச்சு. இங்கேருந்து நான் எப்படி வெளியே போக போகிறேன்னு வேற தெரியலை. என்னோட போர்ட்டல் எபிலிட்டிஸ்லாம் இப்போது என்னால் யூஸ் பண்ணவே முடியாது. அதுக்கு ஏகப்பட்ட சாக்கரா தேவைப்படும்னு மாதரா புலம்பிக்கிட்டு இருக்க ஒரு வித்தியாசமான விஷயத்த பார்க்குறாரு. இஷிக்கியோட உடம்பு இருந்த இடத்துல அவரோட டொஜுட்ஸு இருக்கு. இது அந்த இஷிக்கியோடது தானே. இதை வச்சு இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு மாதரா யோசிக்கிறாரு. ஒருவேளை இதை யூஸ் பண்ணி தான் இஷிக்கி இங்கே டெலிபோர்ட் ஆகியிருப்பானோ, நானும் இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன்னு மாதரா சொல்கிறாரு. அப்போ திடீர்னு அவரோட உடம்புல இஷிக்கியோட சாக்கரா ராட்ஸ் குத்தப்படுது. மாதரா வலியால் கத்துறாரு. மாதராக்கு என்ன ஆச்சு? இஷிக்கி மறுபடியும் வந்து மாதராவை அட்டாக் பண்ணிட்டாரா? ககாஷி இறந்து போயிடுவாரான்னு தெரிஞ்சுக்க நெக்ஸ்ட் எபிசோட் வர வெயிட் பண்ணுங்க.